கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த நாள். மனிதனுக்கு முடியாத அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் செய்து முடித்த நாள். ஆமென். பிறப்பு உண்டு, இறப்பு உண்டு, உயிர்ப்பு கிறிஸ்தவர்களுக்கு உண்டு, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு உண்டு. நம்ம அதனால தான் சண்டேயில் செலிப்ரேஷன் வச்சுருக்கோம், சண்டேயில் சபை கூடி வருகிறோம். ஆக ஃபஸ்ட்டு செலிப்ரேஷனு ஆண்டவருடைய செலிப்ரேஷன், இயேசு உயிர் தெழுந்தார் என்கிற செலிப்ரேஷன். என்னால் முடியாததை ஆண்டவர் செய்வார். என்னை மரணத்திலிருந்து கூட உயிரோட எழுப்பார். மரணத்தில் எழுந்திருக்கக்கூடிய ஒரு டெக்னிக் ஆண்டவருக்கு தெரியும். மரணத்தில் எழுந்திருக்கக்கூடிய வல்லமை என் ஆண்டவருக்கு இருக்கிறது. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரை என் கூட பேசுங்கப்பா என்று கேளுங்க. ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும். ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும். ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும். ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும். எங்கள் தகப்பனே நீர் எங்களோடு பேசும். எங்களோடு இடைப்படும். வந்திருக்கிற மக்கள் அனைவருக்கும் என் சொந்த வார்த்தையை, சுய வார்த்தையை பேசிவிடாதபடிக்கு உம் வார்த்தையை பேச, உம் வார்த்தையை பகிர்ந்து அளிக்கக்கூடிய கிருபையை நீர் எனக்கு தாரும், இந்த அடிமைக்கு தாரும். வந்திருக்கிற மக்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட, பலப்பட, உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, சுகத்தை பெற, ஆரோக்கியத்தை பெற கர்த்தர் வழிவாசல்களை திறந்து அளிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அமர்ந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஏசி ஜில்லுன்னு இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த ஏசியும் ஓடினா நல்லாயிருக்கும், கொஞ்சம் காசு இருக்குது இன்னும் கொஞ்சம் இருந்தால் சொல்லுங்களேன் நீங்கள் தான் நல்லாயிருக்கும். பரவாயில்ல, இன்றைக்கி உடம்பு நேற்றை விட இன்னும் கொஞ்சம் உடம்பு தேர்னா நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். கோல்டு இருக்குது, இன்னும் ஒரு சாவரின் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும். ஆமென். சாப்பாடு நல்லா இருக்குது, இன்னும் ஒரு புடி இருந்தால், அப்போ இன்னும் கொஞ்சம். we need more, we need more, we need more. எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். எதுங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல தெரியாது. சமயத்துக்கு ஏற்றார் போல் சொல்லுவோம். நான் மெசேஜ் கொடுக்குறேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் கார் வாங்க போகிறேன், இன்னும் ஒரு 1 லட்ச ரூபாய் இருந்தால் நல்லாயிருக்கும். லேண்டு வாங்க போகிறேன், ஒரு 2 கோடி ரூபாய் இருந்தால் இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். பட் வாட் இஸ் த ரியல் திங் தட் வி ரியலி நீட்? உண்மையிலே எனக்கு இன்னும் கொஞ்சம் இருந்தால் எது நல்லாயிருக்கும் அப்படின்னா அது கர்த்தர் தானுங்களாங்க. வி நீட் டு ஹேவ் காட் மோர். வி நீட் காட் மோர். ஆண்டவர் நமக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். இதை எத்தனை பேர் எடுத்துக்க போகிறீங்க? இது வேணும், அது வேணும், அது வேணும் என்று நாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இருந்தால் போதும், எல்லாம் நமக்கு வரும். ஆமென். மத்தேயு 6:33 சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்றைக்கி செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த எண்ணத்தோடு போங்க, எனக்கு ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் வேணும். ஐ நீட் காட் மோர். சொல்லாமா? ஆண்டவரே எனக்கு நீர் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். we want God's intervention more. என் வாழ்க்கையில் நீங்கள் தலையிடுங்க, என் பிஸ்னஸில் நீங்கள் தலையிடுங்க, என் படிப்பில் நீங்கள் தலையிடுங்க. we want God's intervention more. இன்னும் ஆண்டவருடைய தலையீடு வேண்டும், வந்தால் மிகவும் நன்றாய் இருக்கும். we want God's strength more. அவருடைய பலம் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேண்டும். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். my strength will be more, my grace will be more, my peace will be more, my power will be more. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் கர்த்தரால் மாத்திரமே தர முடியும். இன்றைக்கி இந்த நிலைமையோடு யாருன்னா உட்காந்துருங்களா, இன்னும் கொஞ்சம் அப்படின்னா கை நீட்டிடலாமா, அப்படியே தூக்கிடலாமா? ஏன்னா கீழே காட்டினா யாருன்னா போட்டுருவாங்க 5 பைசா 10 பைசா, அவன் மேலே காட்டிடலாம். ஆண்டவரே எனக்கு இன்னும் வேண்டும், இன்னும் கொஞ்சம் வேண்டும், ஆமாம் இன்னும் கொஞ்சம் வேண்டும், இன்னும் கொஞ்சம் வேண்டும், இன்னும் கொஞ்சம் வேண்டும். எஃப் மேஜர் கொடுக்குறியம்மா, இன்னும் கொஞ்சம் வேண்டும். ஆண்டவரே எனக்கு இன்னும் கொஞ்சம் வேண்டும், எனக்கு இன்னும் கொஞ்சம் வேண்டும். அப்பா எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் தகப்பனே. என்னை தருகிறேன்
தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன். உம் பாதத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன். உம் பாதத்தில் உருவாக்குமே, 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 என்னை உருவாக்குமே. தகப்பனே உம் கையில் களிமண்ணா உருவாக்குமே. தகப்பனே குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன், ஓஹோ கரத்தில். மனசிலிருந்து பாடலாமா? உம் பாதத்தில் உருவாக்குமே, 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 என்னை உருவாக்குமே, 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 என்னை உருவாக்குமே, உருவாக்குமே, உருவாக்குமே. Daddy, I need you more. சொல்லம்மா, அப்பா எனக்கு நீர் இன்னும் வேண்டும். Lord, I need you more. அப்பா பிதாவே எனக்கு நீர் இன்னும் வேண்டும். என் படிப்புக்கு இன்னும் வேண்டும். என் பலவீனத்திலே உம்முடைய பலன் இன்னும் வேண்டும். என் பண பற்றாக்குறைக்கு உம்முடைய ஐஸ்வர்யம் இன்னும் வேண்டும். என் அறிவு குறைவுக்கு உம்முடைய ஞானம் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். நீர் எனக்கு இன்னும் வேண்டும். நீர் எனக்கு அதிகமாய் வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு ஜோசப் த சன் ஆஃப் ஜேக்கப், யாக்கோபின் குமாரனாகிய யோசேப். நம்ம பேர் எங்கே சொன்னாலும் கூட நம்ம அப்பா பேர் சொல்லுவாங்க. நம்ம அப்பா பேர் எல்லா இடத்துலையும் வரும். நீங்கள் ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா பேர் இருக்கும். ஸ்கூலுக்கு போனீங்கன்னா உங்கள் பேருக்கு அடுத்ததையே, உங்கள் பேருக்கு அடுத்த பேர் யோர் நேம், அடுத்தது ஃபாதர் நேம், ஃபாதர்ஸ் நேம். தகப்பனுடைய பெயர் மிகவும் ஒரு கனத்துக்குரிய ஒரு பெயராக இருக்கிறது. இங்கே ஒரு தகப்பன் பெயர் யாக்கோபு, மகனுடைய பெயர் யோசேப்பு. ஜோசப் த சன் ஆஃப் ஜேக்கப், யாக்கோபின் குமாரனாகிய யோசேப். யோசேப்பு யார் என்று படிப்பதற்கு முன்பதாக யாக்கோபு யார் என்பதை படிப்போம். இந்த யாக்கோபு என்பவர் ஒரு நொமேடிக் ஃபேமிலியை சார்ந்தவர், நாடோடி குடும்பம். இந்த வார்த்தையோட மீனிங் உங்களுக்கு நீங்கள் எப்படி புரிஞ்சுருக்கீங்க தெரியல. நாடோடி என்றால் இன்றைக்கு ஒரு இடத்துல இருப்பாங்க, நாளைக்கு இன்னொரு இடத்துல இருப்பாங்க. ஒரு பெர்மனண்ட் அட்ரஸ் அவங்களுக்கு இருக்காது. இந்த ஊரில் தான் அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு இந்த மாதிரி ஓட்டு போட முடியாது. இன்றைக்கி இந்த நாட்டில் இருப்பாங்க, நாளைக்கு வேறு நாட்டில் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் தி பாஸ்டோரல் ஃபேமிலின்னு பேர். பாஸ்டரில் பாஸ்டோரல் அப்படின்னா மேய்ச்சல், பாஸ்டர், அதாவது பசுமையான புல் எங்கே இருக்கிறதோ அங்கே வசிக்கிற குடும்பம். நோ பிக் ப்ரொஃபைல். அவங்க வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அவங்க வீட்டு வாசலில் ஆடி கார் நிற்காது. அவங்க வீட்டு வாசலில் வெறும் ஆடு மாடாக இருக்கும். அதுகளோட தாண்டி தான் நீங்கள் போகணும். அவங்க வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் வராது, இந்த ஸ்மெல்லு தான் வரும். இப்பேற்பட்ட ஒரு குடும்பம் தான் யாக்கோபின் குடும்பம். அவர்கள் ஆட்டிடையர்கள்,
ஆட்டு மேய்ப்பர்கள். படிப்புக்கும் அவங்களுக்கும் ரொம்ப தூரம், டெக்னாலஜிக்கும் அவங்களுக்கும் ரொம்ப தூரம், ஆடம்பரத்துக்கும் அவங்களுக்கும் ரொம்ப தூரம், வெளி உலகத்துக்கும் அவங்களுக்கும் ரொம்ப தூரம், ஸ்டைலுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப தூரம். அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு என்று இருப்பார்கள். இப்பேற்பட்ட ஒரு நாடோடி குடும்பத்தின் 3வது தலைமுறையாய் இருந்தவன் தான் இந்த யாக்கோப். இந்த யாக்கோபினுடைய தகப்பன் பெயர் ஈசாக்கு, ஈசாக்கினுடைய தகப்பன் பெயர் ஆபிரகாம். இவர்கள் ஆதியிலிருந்தே நாடோடி குடும்பத்தினரா என்று கேட்டால் இல்லைங்க. இவங்க ஒரு சிவிலைஸ்டு கண்ட்ரி. கல்தேயர்கள் என்று சொல்லுகிற, தே ஹேட் லாங்குவேஜ், தே ஹேட் தேர் ஓன் ஸ்கிரிப்ட்ஸ், தே ஹேட் தேர் ஓன் சிவிலைசேஷன். இன்றைக்கு மெசபொத்தோமியா சிவிலைசேஷன் என்று நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிச்சிங்கன்னா, அந்த மெசபொத்தோமியா சிவிலைசேஷனில் கல்தேய மொழியை கற்றறிந்து ஊர் என்று சொல்லுகிற ஒரு ஃபேமஸ் சிட்டியில் இருந்து கர்த்தர் அழைத்ததினால் தன் ப்ரொஃபஷனை விட்டு, தன் படிப்பை விட்டு, தன் திறமையை விட்டு, தன் சொத்தை விட்டு, தன் ஆடம்பரத்தை விட்டு கர்த்தர் காட்டுகிற தேசத்துக்கு அனாதையை போன்று, நாடோடி போன்று புறப்பட்டு போனவன் தான் இந்த ஆபிரகாம். அவர்கள் அன்றையிலிருந்து தளம் போட்ட வீட்டில் வாழவில்லை, கூடாரங்களில் தான் வசித்து கொண்டிருந்தார்கள். அன்றையிலிருந்து அந்த குடும்பம் பிற நாடோடி குடும்பங்களை போன்ற அவர்களும் ஒரு குடும்பமாய் மாறினார்கள். அந்த காலத்தில் உள்ள ஒரு ரூல் என்னென்னா, a foreigner cannot possess a land. ஃபாரின்லேருந்து வரவங்க நம்ம ஊரில் லேண்ட் வாங்க முடியாது தெரியுமா? சொந்தமாக வாங்க முடியாது. கம்பெனிக்கு வாங்கலாம், எல்லாம் பண்ணலாம், கம்பெனியோடு போயிட வேண்டியதுதான். வாங்க முடியாது. முடிஞ்சால் வாங்கிக்க, ஆனால் நீ இங்கே இருக்க முடியாது, நீ போகணும். இதே தான் அன்றைக்கும் இருந்தது. கானான் என்று சொல்கிற ஒரு வாஸ்ட் பிளேஸ், பிக் பிளேஸ், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நாடோடிகளாய் வந்தார்கள். ஒருத்தர் கூட கால் வைக்கிறது கூட லேண்டே கொடுக்கல. அப்பேற்பட்ட ஒரு குடும்பம் தான் தரை வாடகை எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்கினுடைய மகன் யாக்கோபு. They were living in that land. The land was promised to them by God. ஆண்டவர் சொன்னார், இந்த நிலத்திலே உனக்கு சுதந்திரத்தை தருவேன், இந்த நிலத்தையே நீ கண் பார்க்கிற தேசத்தை, கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு கொடுப்பேன். ஆனால் இன்றைக்கு அவர்கள் இருக்கிறார்கள். They were the traveling people. ஊர் பயணத்திலே இருப்பாங்க. They always have prepared baggage. இந்த இடத்துல புல் காஞ்சிச்சுன்னா எங்கே போயிடுவாங்க? புல் எவ்வளோ சீக்கிரம் காயான்னு கேட்குறீங்களா? இவங்க 1000 கணக்கில் ஆடு மாடுகள் வச்சுருக்காங்க, ஒரு வாரத்தில் கூட காஞ்சிரும். They need to shift their tent. பட் wealthy nomadic people, அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியும். அவங்க கையில் கோல்டு இருந்துச்சு, சில்வர் இருந்துச்சு, வெப்பனரி இருந்துச்சு, அவங்க கையில் மிலிட்ரி இருந்துச்சு, 300க்கு மேற்பட்ட ஒரு படை இருந்தது. அவங்க கூட சண்டைக்கு போனால் அவங்களால ஜெயிக்க முடியும். ஒரு விசை ஆபிரகாமுடைய அண்ணன் மகனாகிய லோத்து பிடிபடும் போது தன் படையை அனுப்பி அவர்களை காப்பாற்றினது உங்களுக்கு தெரியும். நவ் ஹீ இஸ் லிவிங் இன் ஹாரான். ஆரான்லேருந்து ஷெகேம், ஷெகேம்லேருந்து நெகேவ், சுற்றிலும் சுற்றிலும் கானானுக்கு சுற்றியே இருக்கிறாங்க. கானானை விட்டு அப்படி வெளியே போக மாட்டாங்க. வாடகை ஜாஸ்தியாட்டா அப்படி போய்ட்றாங்க. பிறகு என்ன நடந்தது என்றால், கானான் தேசத்திலே பஞ்சம் வந்தது. கானான் தேசத்தில் ஏன் பஞ்சம் வரும்னா, அது வானம் பார்த்த பூமி. மழை பெஞ்சா விளைச்சல், பெய்யலனா எகிப்தில் பஞ்சம் வராது. ஏன்னா எகிப்து நைல் நதி, நைல் நதி ஏறக்குறைய 6000 கிலோமீட்டருக்கு இன்னும் மேலே லாங்கில் வருது. ஃபுல் ஆஃப்ரிக்காலேருந்து வருது, உகாண்டா தேசத்துலேருந்து பாய்ந்து வருகிறது, லாஸ்ட்டில் ஈஜிப்ட் வழியாக எத்தியோப்பியாவுக்கு போகிறது. இல்லை, எந்த ஊரில் மழை பெய்யலாலும் நடுவில் உள்ள வேறு ஏதாவது ஊரில் நாட்டில் பெஞ்சால் தண்ணி வந்துடும். ஆனால் கானான் அப்படி கிடையாது, வானம் பார்த்த பூமி. ஒரு நாள் ஒரு விசை கானானிலே தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் போது தன் மனைவியோடு கூட எகிப்துக்கு போனான். எகிப்தியர்கள் அவனை ஏற்றுக்கொண்டார்கள், நாடோடிகள் தானே என்று. இவனிடம் உள்ள சில கொள்கைகள், சில விஷயங்கள் எல்லாம் பெஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் அவனுடைய மனைவி சாராள் ஈஜிப்டில் இருந்த பெண்களை காட்டிலும் பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. ஆபிரகாம் கையில் இந்த மிலிட்ரி பவர், அந்த காலத்தில் கானானில் இருந்த ராஜாக்கள் பயப்படுகிற அளவுக்கு மிலிட்ரி பவர் இருந்தது. அதிகமாக கோல்டு இருந்தது. ஹி வாஸ் ட்ரேடிங், ஹி வாஸ் அ மேன் ஆஃப் ஃபெய்த். அவனுடைய வழிபாடு வித்தியாசமாக இருந்தது. அவங்க மொழி கல்தேய மொழி. ஆனால் இந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த பிறகு அவனுக்கு புதிய ஒரு மொழியை கொடுத்தார். அது பேர் ஹீப்ரூ மொழி. ஆமேன். ஹீப்ரூ மொழி அப்போ புதுசாயா அப்படின்னு கேட்காதீங்க, புதுசு இல்லைங்க. ஆண்டவர் ஆதாம் கையில் பேசின மொழி, ஏவாள் கையில் பேசின மொழி. அதுக்கப்புறம் ஆதாமோட புள்ள அந்த காயின்லாம் இருந்தான்ல, அவன் என்ன மொழி பேசினான்னு தெரில, என்ன கற்றுக்கிட்டான்னு தெரில, அப்படியே மிஸ் ஆகுது. ஹீப்ரூவும் மிஸ் ஆகுது, பைபிளும் மிஸ் ஆகுது.
ஆண்டவர் அன்றைக்கி ஆதாமுக்கு என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரோ அது அவனுடைய டேட்டா பேஸில் இருந்திருக்கும். அன்றைக்கி டேட்டா பேஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்களா? இதுதான் அந்த டேட்டா பேஸ். எல்லாமே ரெக்கார்டட், ப்ரீ ரெக்கார்டட். நம்முடைய மூளை, நம்முடைய பிரெயின் வந்து ஒரு அருமையான ரெக்கார்டிங் மிஷின். இந்த உலகத்தில் உள்ள எல்லா கம்ப்யூட்டரை காட்டிலும் பவர்ஃபுல். உங்கள் கையில் ஒரு லேப்டாப் இருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களா, பக்கத்தில் இன்னொரு ஆப்பை ஓப்பன் பண்ணி சும்மா ஒரு வேர்டு பார்க்குறீங்க, இன்னொன்றில் ஒரு எக்ஸல் பார்க்குறீங்க, இன்னொன்றில் ஒரு இமெயில் அனுப்புகிறீங்க, இன்னொரு வீடியோ பண்ணிவிட்டு ஒரு 10 ப்ரோக்ராம் ஒன்றா ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டம் ஹேங் ஆயிரும். அதான் உங்கள் சிஸ்டம். ஆனால் அந்த பிரெயினுங்கிற சிஸ்டம் ஒரே நேரத்தில் 100 கூட ஆப்ரேட் ஆகுது. நீங்கள் உட்காந்துக்கிறீங்க, பாஸ்டர் மெசேஜ் கேட்குறீங்க, வீட்டுக்கு போய் நான் பண்ணலான்னு பார்க்குறீங்க, பாக்கெட்டில் காசு இல்லையேன்னு யோசிக்கிறீங்க, பசி எடுக்குதுன்னு யோசிக்கிறீங்க, பல நினைவுகள், பல வீடியோ ஓடுது, பல ஆடியோ ஓடுது, பல திங்கிங் போகுது. இந்த ஆப்பில் ஆண்டவர் நிறைய டேட்டா ரெக்கார்ட் பண்ணார். அந்த டேட்டாவையே, அந்த டேட்டா பேஸையே, அந்த மொத்த வேதத்தையே ஆபிரகாம் கையில் கொடுத்திருந்தார். இந்த நாடோடி மக்கள் கையிலே வேதம் இருந்தது. இட் வாஸ் டவுன்லோடட் இன் த பிரெயின். ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு நிறைய மகன்கள், இஸ்மவேலும் ஒருவர், கேத்துராளுக்கு பிறந்த நிறைய பிள்ளைகள். அவங்களாம் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கல. நம்ம பிரெயின் ஒரு ஆப் தான். இப்போ நீங்கள் என்ன ரன் பண்ணுறீங்களோ அதுதான். பைபிள் ரன் பண்ணிங்கன்னா பைபிள், கோபத்தை ரன் பண்ணிங்கன்னா, பாவத்தை ரன் பண்ணிங்கன்னா, சோகத்தை ரன் பண்ணிங்கன்னா, கவலையை ரன் பண்ணிங்கன்னா, ஏசப்பா பாட்டை ரன் பண்ணிங்கன்னா, 1970s பாட்டு ரன் பண்ணிங்கன்னா ஆகுமா ஆகாதா? எதுனா ஆகும். இந்த ஆப்பில் நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும் எதை ஆன் பண்ண போகிறீர்கள் என்று. இவருடைய டேட்டா பேஸ் அந்த பைபிள் அவங்க மனதில் இருந்தது. ஆபிரகாம் இதை ஆபிரகாம் இதை சுதந்திரமாய் தன் மகனாகிய ஈசாக்கு கொடுக்க, ஈசாக்குக்கு 2 மகன்கள், அதில் ஏசா என்று ஒருவன் இருக்க, அவன் இந்த டேட்டாவை வேண்டாம் என்று சொல்லிவிடு, இதை யாக்கோபு கையில் கொடுக்க, இந்த நொமேடிக் ஃபேமிலி கையில் இந்த வேதம் என்கிற ஆப் அவருடைய மூளையில் டவுன்லோட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பிரெயினில் ரெக்கார்டட் வெர்ஷன். நம்ம பைபிள் செக் பண்ணலாமா? சங்கீதம் 91, உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லுடைய நிழலில் தங்குவான், நான் கர்த்தரை நோக்கி நீரன் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்வேன். அவர் உன்னை வேறனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொலை நோக்கியும் தப்பிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகள் கீழே அடைக்கலம் போகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயத்துக்கும் பகலில் பிறக்கும். அப்படின்னு நிறுத்துங்க. போதா இல்லையா? இந்த மாதிரி ஆபிரகாம ஸ்டார்ட்னீங்கன்னா மொத்த பைபிளும் சொல்லி முடிச்சிருவாப்ல. கஷ்டமா ஈஸியா? நமக்கு கஷ்டம், அவங்களுக்கு ஈஸி. ஏன்னா தொழிலே அதுதான். ஒரே குடும்பம் தான் அந்த சர்ச்சில் இருக்குது. நம்ம சர்ச்சில் நிறைய பேர் இருக்காங்க. அன்றைக்கி ஆபிரகாமோட ஃபேமிலியில் எத்தனை பேர் தெரியுமா ஃபேமிலி மெம்பர்ஸ்? அந்த சர்ச்சில் ஆபிரகாம் அவங்க ஒய்ஃப் மட்டும்தான். அந்த லோத்தை கூட்டு வந்தாங்க, அவன் ஓட்டான். ஆபிரகாமும் ஆச்சியை மட்டும் ஒரு பாட்டு, ஏன்னா ஒரு பாட்டு சொல்லுங்கம்மா, கைதட்டி பாடி 2 பேர் தான் பாடணும். நான் ஒருத்தன், என் கூட யாருன்னா ஒரே ஒருத்தர் பாடுங்க. பண்ணி பாடுப்பா. கைதட்டி பாடி சுற்றி பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நடா சாமி. பக்கத்தில் பார்த்தா ஒரே பேண்டு கூட்டமாக காணானியர் வழிபாடுகள், பாட்டு, நடனம், பாவம் எல்லாம் இருக்கும். இந்த கூடாரம் வழியாக போனால் குட்டி ஒரு விளக்கு இருக்கும், ஒரு ஆடை வெட்டிட்டு அது ரத்தத்தை ஊற்றிட்டு அந்த தாத்தா ஒரு சைடு முட்டி போட்டிருக்கோம், பாட்டி ஒரு சைடு முட்டி போட்டிருக்கோம். ஒரே கை தட்டி அவங்க மட்டும். கொஞ்ச நாள் கழிச்சு 100 வயசு ஆகுது, ஒரு பிள்ளை பிறந்தது. ஒன்று கண்ணு டே உங்கள் தாத்தா வீட்டில் இருக்காரான்னு கேட்குற அளவுக்கு ஆபிரகாம் எப்படி இருந்தார்? தாத்தா மாதிரி இருந்தார். ஆனால் யார் அவர்? அப்பா. கொஞ்சம் புரிஞ்சுங்களா அந்த ஃபேமிலியோட சிச்சுவேஷனை? தேவர் ஃபுல்லி நொமேடிக். ஒரு நாடோடி வாழ்க்கை. தாத்தா காலத்தில், தாத்தாக்கு பிறகு அந்த ஈசாக்கு காலத்தில் ஒரு பொண்ணு கூட இல்லை. சில பார்த்தா நம்ம ஊர்லேயே ஒரு ஃபேமிலி மட்டும் யாரோ வந்து தங்கியிருப்பாங்க. அவங்க பொண்ணு எடுத்துக்கு ஊரில் போய் கட்ட வந்திருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஏன்னா எங்கள் ஊரில் உனக்கு பொண்ணு கிடைக்கலையா? உங்கள் ஊரில்? ஆமாம், எங்கள் ஊரில் தான் போய் பொண்ணு எடுப்பேன். அந்த பொண்ணுக்கு பார்த்தா நம்ம மொழியே தெரியாது. சில கேரளா பீப்புள் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கன்னடா பீப்புள் இருந்திருக்காங்களா? எங்கள் ஊரில் இருந்திருக்காங்க. அவங்க பொண்ணு எங்கே போய் கட்ட வந்துடுவாங்க? அதுக்கு தமிழ் தெரியாது. 10 வருஷம் ஆகும் அந்த பிள்ளைங்கள்லாம் பிறந்து ஸ்கூலுக்கு போகும்போது. அதுபோல் இந்த சாராளாச்சி இந்த அவங்க மகனாகிய ஈசாக்குக்கு ரெபெக்கால் எங்கே போய் கட்டு வந்துச்சு? அவங்க ஊரில். பிறகு அவர்களுக்கு பிறந்த 2 மகன் ஒருவன் தான் யாக்கோபு. இந்த யாக்கோபுக்கு திருமணமாகி 13 பிள்ளைகள். அதிலே
11வது மகன்தான் இந்த யோசேப்பு. ஆமென். டைட்டில் மறந்துடாதீங்க. ஜோசப் த சன் ஆஃப் ஜேக்கப், யாக்கோபின் மகனாகிய யோசேப்பு 11வது மகன். தேவர் மெனி சொசைட்டி, சின்ன குடும்பம், அப்பா அம்மா 11 பிள்ளைகள், 13 பிள்ளைகள், ஒரு அக்கா. அந்த அப்பாவுக்கு 4 கல்யாணம் ஆச்சு. திரும்பி அந்த ஃபேமிலி ஸ்டடி பண்ணும்போது லோக்கலில் உள்ள பீப்புள் ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்க, என்னடா இது, அதில் இவனோட அம்மா இறந்து போச்சு. இவனோட அம்மா தான் அவர் பொண்ணு பார்க்கவே போனார். அந்த ஊருக்கு போனதே இந்த பொண்ணை கட்ட தான் போனார். அந்த அம்மா என்ன பண்ணாங்க, யோசேப்புக்கு 3 வயது இருக்கும்போது இறந்துட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. 3 வயது இருக்கும்போது இறக்குறாங்க. இறக்கும் பொழுது அவங்க தம்பி பிறக்கிறான், அவன் பேர் பெஞ்சமின். இப்போ அவன் அப்பாவோட வளர்ப்பிலும் பெரியம்மாவோட வளர்ப்பிலும் 2 சித்திகளோட வளர்ப்பிலும் வளர்க்கப்பட்டான். அம்மா வளர்க்கட்டுமா பெரியம்மா வளர்க்கட்டுமா? பிள்ளைங்களுக்கு எது நல்லது? பெரியம்மா வேணாமா? சில பிள்ளைங்களுக்கு நீங்கள் பெரியம்மாவாக இருக்கிறீங்க, கொடு நான் வளர்க்குறேன் சொல்ல முடியுமா? வளர்ப்பீங்களா? உங்கள் பிள்ளைய வளர்க்குறது போல வளர்க்கப்பட்டான் யாக்கோபு. அவனை பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஸ்டடி. ஆமென். ஜேக்கப் த ஃபாதர் ஆஃப் ஜோசப். இந்த சன் ஆஃப் ஜேக்கப், ஜோசப் பேர் வந்து ஹா சதீக்னு பேரான். அவர் பேர் ஹா சதீக்னா த ரைச்சியஸ், நீதி உள்ள அப்படின்னு பேரான் இந்த யோசேப்புக்கு. யாரோட புள்ள? சும்மா சொல்லுங்க, கரெக்டாக சொன்னீங்க, நாடோடி புள்ள. அந்த ப்ரொஃபைல் தான். ஆடு மேய்க்கிறது மட்டும்தான் தொழில். பள்ளிக்கூடம் பக்கம் மழை கூட ஒதுக்குதில்ல. கேனானைட் ஸ்கூல் இருந்துச்சு, ஈஜிப்டில் ஸ்கூல் இருந்துச்சு. ஈஜிப்ட் தான் அன்றைக்கி சூப்பர் பவர். இன்றைய யூஎஸ்ஏ அன்றைய எகிப்து. ஆனால் இவங்க அந்த பக்கம் போல. ப்ரொஃபஷன்னா ஆடு மேய்க்கிறது. தூங்கி எழுந்ததும் ஆடு ஓட்டிகிட்டு போகணும், சாப்பாடு செய்யணும், சாப்பிட்ணும், ஆடு விற்கணும், பணமாக்கணும், கோல்டு ஆக்கணும், அந்த கடவுளை வணங்கணும், காலையில் பலி செலுத்தணும், சந்தி பலி செலுத்தணும், கடவுளை வணங்கணும், பிஸ்னஸ் பண்ணணும், வேலைக்கு போகணும். இப்படி தான். இந்த 13 பிள்ளைகளில் ஒரு பெண், மீதி 12 ஆண் மக்கள். இதில் 11வது மகன் தான் நீங்கள் சொல்லுகிற இந்த யோசேப்பு. இந்த யோசேப்புக்கு ஒரு விஷயம் நடந்தது. ஒரு நாள் காலை அவன் எழுந்திருக்கும் போது, நான் இன்னும் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் தான் இருக்கேன். அப்பா சொன்னார், அப்பா யோசேப்பு, அண்ணனுங்க 10 பேரும் ஆடு மேய்க்க போயிருக்காங்க, ரொம்ப தூரம் போயிருக்காங்க. ஏன்னா ஆடு மேய்க்கணும், விற்கணும், பணமாக்கணும், குட்டி போடும், எல்லாம் பார்க்கணும். பெரிய ப்ராசஸ். சின்ன வேலையில் 1-2 ஆடில் 1000 கணக்கான ஆடுகள், லேபரர்ஸே வேலைக்காரங்களே 100 கணக்கான பேர் எல்லாரையும் கூட்டி கொண்டு போயிருக்கிறார்கள். நீ என்ன பண்ணு, இந்த பெரிய பார்சல் ஆஃப் ஃபுட் வண்டியில் ஏற்றுனாரா, கழுத வண்டியில் ஏற்றுனாரா, மாட்டு வண்டியில் ஏற்றுனாரா, கூட 10 வேலைக்காரங்களை அமிச்சாரான்னு தெரியல, அதெல்லாம் பைபிள் ரெக்கார்ட் பண்ணல. ஆனால் பெரிய ப்ரொவிஷனை கொண்டு போகிறான். அண்ணனுங்களை பார்த்துட்டு இந்த ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு நலம் விசாரித்து கொண்டு திரும்பி வா. என் மகனே, உனக்கு அப்பா சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை. உன் மைண்டில் என்னத்தை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன்? பைபிள். எதுக்கு தெரியுமா நம்ம குழந்தைங்களாம் கூப்பிட்டு வச்சு பைபிள் சொல்லித்தரோம்? நீங்கள் பைபிள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு அவங்களுக்கும் கான்டாக்ட் மிஸ் ஆகும். அந்த நேரத்தில் டவுன்லோடட் பைபிள் அவங்கள வாழ வைக்கும். அனுப்புகிறான். அப்பானுடைய வார்த்தையை கேட்டு மகன் புறப்பட்டு போகிறான். அந்த வாழ்க்கை அவனுக்கு கசப்பாக மாறுகிறது. காலையில் புறப்பட்டு போகிறான், மாலையில் அண்ணன் தம்பிகளை சந்திக்கிறான். அவனை பார்த்த மாத்திரத்தில் இம்மிடியேட்டாக அவனை அடிக்கிறாங்க. அவன் சட்டையை எடுத்துக்கிறாங்க, அவனை தூக்கி குழியில் போடுறாங்க. ஐயோ என்ன ஆச்சு அண்ணா அண்ணா என்று சொல்வதற்கு முன்பதாக ரூபன் அண்ணன் அப்படி போகிறதுக்குள்ளே அவனை தூக்கி இஸ்மவேலர்கள் கையில் விற்று விடுகிறார்கள். 20 வெள்ளி காசுக்கு விற்று விடுகிறார்கள். ஜஸ்ட் ஃபார் 20 சில்வர் காயின்ஸ். 20 வெள்ளி காசுக்கு விற்று விடுகிறார்கள். யாக்கோபின் மகனாகிய யோசேப்பு தகப்பன் பெயர் அடிபட்டு அடிமை என்கிற பெயரோடு இன்னைய யுஎஸ்ஏ போல அன்றைக்கு இருந்த எகிப்துக்கு விற்கப்படுகிறான். யாக்கோபின் மகனாகிய, இப்போ அந்த பேர் வராது. அந்த ஊரில் போனால் என்ன சொல்லணும்? அப்பா பேர் சொல்லக்கூடாது. நீ யார்ரா? நான் அடிமை. ஏன்னா விற்க போகிறாங்க. இனிமே அவன் மார்க்கெட்டுக்கு வரப்போகிறான். அப்பன் தகப்பனுடைய பெயர் அடிபட்டு அழிக்கப்பட்டு விலைக்கப்படுகிறான். புதிய மொழி, புதிய பாஷை.
யோசேப்பை பற்றி உள்ள டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி நம்மளை பற்றி திங்க் பண்ணுவோம். உங்களையும் என்னையும் யாரோ ஒருத்தர் பிடிச்சி போயிட்டாங்கன்னு இப்போ காலையில் கண் வச்சா அமெரிக்காவில் இருக்கிறோம், நியூஸில் டொனால்ட் ட்ரம்ப்பே நீ தெரிகிறாருன்னு வச்சுப்போமே எக்ஸாம்பிளுக்கு, என்ன பண்ணுவீங்க? நேராக சார் எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்கன்னு கேட்பீங்களா? நிறைய ப்ராசஸ் இருக்குது. முதல்ல அவங்களோட டாஃபில் டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒன்று இருக்குது. உங்களுக்கு முதல்ல இங்கிலீஷ் படிச்சிருக்கணும், அப்போ தான் அங்கே பாத்திரம் தொலை கூட விடுவான். இல்லை ஹோட்டலில் பாத்திரம் தொலைகிற வேலைக்கு போயிடலான்னு பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு நாட்டிற்குள் விற்கப்படுகிறான். ஆனால் எந்த நாட்டிலையும் வேலைக்காரனுக்கு வேலை கிடைக்கலாம், கூட அடிமை வேலை கிடைக்கும். இவனை அடிமையாய் விற்கிறார்கள். முதல் முறை எபிரேய மொழி மாத்திரமே பேசின அவன் எகிப்தின் மொழியை கேட்கப் போகிறான். அனாதையை போன்று அடிமையாய் கால் வைக்கப் போகிறான். ஏன் இந்த மனுஷனை பற்றி நான் படிக்கணும்? செய்தியோட டைட்டில்னா ஜோசப் த சன் ஆஃப் ஜேக்கப், யாக்கோபின் மகனாகிய யோசேப். ஏன் நான் இதை இன்றைக்கி படிக்க போகிறேன்னா, ஏன் நான் அந்த மனுஷனை பற்றி ஆச்சரியப்படுறேன் அப்படின்னா, ஒரு 13 ஆண்டுகளில் 17 வயதில் விற்கப்படுகிறான். 13 ஆண்டுகளில் அந்த நாட்டினுடைய வைசராயாக மாறப்போகிறான், அந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சனாக மாறப்போகிறான். எப்படிடா உன்னால் முடிகிறது? எத்தனை பேர் இதை படிக்கலாம்னு நினைக்கிறீங்க? நம்ம எப்போதுமே நம்பர் 1 இருக்கணும் தான் ஆசைப்படுவோம். ஆனால் எத்தனாவது ஆகிறோம்? நம்பர் 10 கூட இருக்க மாட்டோம். நான் 1 இருக்கணும் தான் ஆசைப்பட்டு 110 வந்துக்கிறேன். 1க்கு போய் என்ன வந்துட்டேன்? ஆமாம், இன்னும் 1010 கூட வந்துடுவோம். சாதாரண சிக்னலில் நீங்கள் தான் போய் ஃபஸ்ட்டு நின்று 1 நில்லுங்களேன், ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் 110 ஆகிடுவீங்க. உங்கள் முன்னாடி பல பைக் போயிட்டுருக்கோம், ஆட்டோ அவர் இருப்பார், பஸ்ஸே போயிட்டுருப்பான் நீங்கள் விட்ட கேப்பில். எப்படி அந்த 1 மாறினா? ஞானிகள் மத்தியில் பள்ளிக்கூட பக்கத்தும் கூட ஒதுங்காத ஆனா ஊனா என்கிற எழுத்து தெரியாமல், கரெக்டாக இல்லையா நான் சொல்கிறதுலாம்? கலாச்சாரத்திலிருந்து வெகு தூரமாய் இருந்த, எப்படி ட்ரெஸ் பண்ணணுன்னு கூட தெரியாத, எப்படி பேசணுன்னு கூட, எப்படி சாப்பிடணுன்னு கூட, நவ நாகரிகமான நாட்டிலே, ஆடம்பரம் நிறைந்த நாட்டிலே, பாவம் நிறைந்த நாட்டிலே எப்படி வந்தான் என்பது தான் இனிய செய்தி. போலாமா செய்திக்குள்ள? எத்தனை பேர் கேட்கலான்றீங்க? ஒரு நோமாடிக் சன் ஹஸ் பிகம் த வைஸ்ராய், ஒரு நாடோடியின் மகன் அந்த நாட்டிலே பிரதம அமைச்சனாய் மாறினான். எத்தனை பேர் போலான்றீங்க? ஜோசப் த சன் ஆஃப் ஜேக்கப். முதலாவதாக அவன் கர்த்தருக்கு பயந்தானாம். he feared the Lord. இன்னைக்கு சர்ச்சில் நம்ம உட்காந்துக்கிறோம், நம்மள நிறைய பேருக்கு நிறைய பயம் இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், யாருன்னா ஒருத்தர் துணிச்சலாக சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா நாளைக்கு ஃபீஸ் கட்டணும், ஐயா நாளைக்கு இஎம்ஐ கட்டணும், ஐயா. உங்களுக்கு என்ன பயம்? பயம் இருக்கா இல்லையா? யோசேப்பை நினச்சிப்போமே, எடுத்ததுமே அங்கே பேசுகிற மொழி அவனுக்கு புரியல. நமக்கு எல்லாருக்குள்ளேயும் ஃபியர் இருக்குது. இந்த ஃபியரில் ஒன்று வந்து பிரதானமாக வந்து நிற்கும். உதாரணத்துக்கு வயிறு வலிக்குதுன்னு வைங்களேன், டாக்டர் வந்து நான் ஐயா எண்டோஸ்கோப்பி பண்ணோன்ட்டாங்கன்னு வைங்களேன், அது ஒரு 10 நாள் ஓடிச்சு. பயம் வரும், ஒரு பயம் நமக்கு இருக்கிறது. we have some kinds of fear, but Joseph he also had fears. அவனுக்கும் பயங்கள் இருந்தது. ஆனால் அந்த பயத்திலே பிரதானமான பயம் கர்த்தர் மீது வைத்தான். ஹல்லேலூயா. இப்போ புரிஞ்சுங்க, கர்த்தருக்குன்னா பயப்படுறது. எப்படிங்க பயப்படுவோம்? நமக்கு பயனாலே என்னன்னு தெரியல. பயம் சார் சாரி சார் சாரி சார் மிஸ் சாரி மிஸ் சாரி மிஸ் அடி 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 இப்படி தானே பிஹேவ் பண்ணோம். பயம்னா இதுதானே. ஓடி ஒழிஞ்சிக்கிட்டோம், அழுதோம், ஆர்ப்பாட்டம் பண்ணோம், சுருண்டுக்கிட்டோம். ஃபீட்டல் பொசிஷன் சொல்லுவாங்க. ஃபீட்டல்னா குழந்தை ஃபீட்டஸில் எப்படி இருக்குது, அம்மாவோட கர்ப்பத்தில் எப்படி இருக்கும், அந்த பொசிஷன் வச்சுப்போம். பயம்னா அப்படி அல்ல. ஹானரிங் காட் இஸ் ஃபியரிங் காட். நான் இப்போ மேடையில் நின்றுக்கிறேன், எனக்கு தெரியும் இந்த கூட்டத்தில் நம்ம எல்லாம் உயிராக இருக்கும். இந்த உயிர் கர்த்தர் போட்ட பிச்சை, அந்த கர்த்தரை இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறேனே, அது ஒரு பயம். என் வாயை திறந்து பேசுறதுக்கு முன்னாடி என் மனசாட்சி சொல்லுது, நீ பேசுகிற வார்த்தைனால கேட்குறவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, உனக்கும் பிரயோஜனம் இல்லை, அதனால் அவர் வார்த்தையை பேசு என்று சொல்லுகிறாரு. அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கெட்ட வார்த்தை பேசும்போது பயம் வருகிறது, சொல்லுது கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று. ஸோ he prioritized God and that is the fear of God. எஸ், நான் அடிமையாக விற்கப்பட்டேன், இருந்தாலும் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன். இஜிப்சியன் கல்ச்சர் எவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்துச்சுன்னா, அந்த போத்திபார் என்று சொல்கிற ஒரு அதிகாரியினுடைய மனைவி அவன் மேலே ஆசைப்பட்டு, இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா டே தம்பி,
இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஊரே தப்பு பண்ணுறா, இதெல்லாம் ஒன்றும் இல்லைடான்னு சொல்லும்போது, இல்லை, என்னோட டவுன்லோடோட ஆப் அதை என்ன பண்ணுது, ரிஜெக்ட் பண்ணுது. என்னோட ஆப் அதை என்ன சொல்லுது, வைரஸாக காட்டுது. என்னுடைய ஆன்டி வைரஸ் டிடெக்ட் பண்ணினான்னு சொல்லுது, அதை வைரஸாக சொல்லுது. அலோ பண்ணாது என்னுடைய டேட்டா பேஸ் என்று சொல்லி நிராகரிக்கிறான். இல்லடா, உலகத்தில் இதெல்லாம் சகஜம்டா என்று சொல்லுகிறாள். நோ, he feared God. இன்றைக்கு உலகம் நம்ம இருக்கிறது. சர்ச்சுக்கும் உலகத்துக்கும் எப்போதும் நீங்கள் ஸ்கேல் வச்சிங்கன்னா ரொம்ப தூரம் உலகம் இருக்கும். நம்ம பிள்ளைங்க பார்ப்பாங்க, இந்த சர்ச்சில் அந்த பாஸ்டரை பாரு, இந்த ஜனங்களை பாரு, வேஸ்ட்டு, ஒரு பாட்டு கூட பாடத்தலை, ஒரு டான்ஸ் கூட அவருக்கு ஆடத்தலை, அவருக்கு வாசிக்கத்தலை. ஆனால் உலகத்தில் அந்த தலைவர் இருக்கார், என்ன டான்ஸு, என்ன ஃபைட்டு, என்ன பணம் அப்படின்னு நினைப்போம். நோ, அது எகிப்து என் மகனே. உன் வாழ்க்கையில் வெற்றி நீ நம்பர் 1 மாற யாக்கோபின் மகனாகிய யோசேப்பினுடைய வழிதான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. அந்த முழு எகிப்திலே ஒரே ஒரு கிறிஸ்தவன், அந்த முழு எகிப்திலே ஒரே ஒரு யெகோவா தேவனை வணங்குகிறவன் அங்கே இருக்கிறான். அவனும் அடிமையாகத்தான் இருக்கிறான், ஆனாலும் அவன் கர்த்தருக்கு பயந்தான். he feared God, so God was with him. புரிஞ்சுங்க, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பயந்தோம்னா கர்த்தர் நம்ம கூட இருப்பார். ஹல்லேலூயா. பைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களப்பா, பைக்கில் போனால் விழுந்துருவோன்னு பயத்தோடு நீங்கள் ப்ரே பண்ணாதீங்க. என் ஆண்டவர் என் கூட வர வேண்டும், என் ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்கிறேன் என்று கனத்தோடு நீங்கள் ப்ரே பண்ணுங்களேன். அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிப்போம். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்பதை. ஆதியாகமம் 39:9. He is talking about God to Potiphar's wife. அந்த லேடி நான் கிறிஸ்டியனா, அவங்க எல்லாம் ஆண்டவர் பேர் சொல்கிறது. அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் என்னங்க சம்பந்தம்? she is in business, அவங்க பிஸ்னஸில் இருக்காங்க, ஒர்க்கில் இருக்காங்க. சொல்கிறான், ஏன் ஆண்டவருக்கு இது பிடிக்காது? இப்போ சொல்லுங்கள், உலகத்தில் போகும்போது உலகம் பெருசாக இருக்கும், அங்கே உள்ள பணம் பெருசாக இருக்கும், அங்கே உள்ள பேச்சு, அங்கே உள்ள மக்கள் பெருசாக இருப்பாங்க. உங்கள் ஆண்டவர் அங்கே எங்கேயும் பெருசாக தெரிய மாட்டார். கவனிங்க, உங்கள் மனசில் பெருசாக தெரிவார். தெரிகிறாரா இல்லையா? தெரிகிறாரா இல்லையா? தெரிகிறாரா இல்லையா? எங்கே தெரிகிறாரு? மனசுக்குள்ளே பெருசாக தெரிகிறார், வெளியில் பெருசாக தெரியல. ஆனால் என் மனசாட்சி சொல்லுது, உங்கள் ஆண்டவர் உன் மனசுக்குள்ளே இருக்காருப்பா. அவங்கெல்லாம் அவங்க தான் பெரியவங்க. இல்லை, யோசேப்பு போத்திபாருடைய மனைவியினிடத்தில் சொன்னான், என் உள்ளத்தில் இருக்கிற என் ஆண்டவர் பெரியவர், உன்னை காட்டிலும் என்று சொன்னான். The fear of God. ஜோசப், த சன் ஆஃப் ஜேக்கப், யாக்கோபின் குமாரனாகிய. எத்தனை பேருக்கு இந்த குவாலிட்டி பிடிச்சிருக்கு? எப்போதும் ஆண்டவர் நம்ம மனசுலேருந்து தான் ஆப்ரேட் பண்ணுவார். ஆண்டவர் உலகத்துலேருந்து நமக்குள்ளே ஆப்ரேட் பண்ண மாட்டார். அங்கே நீங்கள் தேடவும் தேடாதீங்க. ஆண்டவர் எங்கே இருப்பார்? எங்குள்ளே இருப்பார், என் கூட பேசுவார். அடிமையாக விற்கப்பட்டிருக்கிறான். அவன் மேலே இப்போல்லாம் நம்ம பாஸ்போர்ட்டில் நம்முடைய சீல் இருக்கும். வெளிநாட்டுக்கு போகணுமா என்ன வேலை செய்கிறோன்னு, அப்போல்லாம் முதுகுலே சீல் இருக்கும். இவன் ஒரு அடிமை. ஓனர் பேர் சைன் பின்னாடி நெருப்பிலே சூடு போட்டிருப்பான். போட்டிப்பார் எதில் போட்டிருப்பான்? எல்லாம் ஓடலாம் கூடாது, அடி வாங்கி தான் வேலை செய்யணும். போத்திப்பாரின் வேலைக்காரன் யோசேப்பு. யாக்கோபுடைய பேர் போயிடுச்சு, ஆனால் பைபிள் தொடர்ந்து அதை பதிவிட்டு கொண்டே இருக்கிறது. யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பு, த சன் ஆஃப் சப்ளான்டர், ஏமாற்றுக்காரனின் மகன், குதிங்கால் பிடிப்பவனின் மகன். ஸோ he feared a lot. இன்றைக்கு உலகத்தில் உங்களுக்கு முன்னாடி பல பாடுகள் இருக்குது. நான் அடிமையாக இருக்கேன் ஐயா, இந்த தொழிலில் அடிமையாக இருக்கேன், இந்த பிஸ்னஸில் அடிமையாக இருக்கேன், இந்த வேலையில் அடிமையாக இருக்கேன், என்னால் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லுவீர்கள் என்றால், நான் இருந்து தான் ஆக வேண்டிய நிலைமை என்று இருப்பீர்கள் என்று என்கிற சூழ்நிலை வந்தாலும், you fear God. God will make you number 1 in your marketplace. The fear of the Lord. Joseph, the son of Jacob, போத்திபாருடைய மனைவிகளை சொன்னான், நான் பயப்படுறது உன்னை பார்த்துல, நான் பயப்படுறது உங்கள் வீட்டுக்காரை பார்த்துல, நான் பயப்படுறது பாவத்தை பார்த்துல, என் கர்த்தரை பார்த்து. ஐ ஃபியர் த லார்ட், ஐ ஃபியர் த லார்ட், ஐ ஃபியர் த லார்ட். சொல்லுங்கள், ஐ ஃபியர் த லார்ட், ஐ ஃபியர் த. நான் என் ஆண்டவருக்கு பயப்படுறேன். நான் என் மனதில் கை வச்சு என் ஆண்டவருக்கு என் ஆண்டவருக்கு பயப்படுறேன், எங்கள் அப்பாவுக்கு பயப்படுறேன், என் ஆண்டவருக்கு உலகம் கேட்கும், அது நான் உன் ஆண்டவர். யார் உன் ஆண்டவர்?
எகிப்தில் எத்தனையோ தேவர்கள் தேவதைகள் உண்டு. எந்த கோயிலில் உங்கள் ஆண்டவர் இருக்கார்? இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. இன்னைக்கு நம்ம நாட்டில் 330 தேவர்கள் இருக்காங்க. உங்களை கூட்டு போகிறாங்க. உங்கள் ஆண்டவர் எங்கே? இங்கே காட்டு, இங்கே காட்டு, இங்கே காட்டு, இங்கே காட்டு, இங்கே காட்டு. எங்கேயுமே உங்கள் ஆண்டவர் இருக்க மாட்டார். அவர் உங்கள் மனதில் இருக்கிறார், உங்கள் நினைவில் இருக்கிறார். இன்றைக்காவது நம்ம கையில் பைபிள் இருக்குது. அன்றைக்கி யோசேப்பு கையில் பைபிள் இங்கே தான் இருந்துச்சு, டேட்டா பேஸ் இங்கே தான் இருந்துச்சு. அவனுடைய ஆண்டவர் அவன் மனதில் இருந்தார். He feared the Lord. By the way, இந்த பைபிள் பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும். புனிதமான ஒரு புஸ்தகம். ஆமேன். உங்கள் கையில் உள்ள பைபிள் 6000 வருஷம் பழசு. அல்லேலூயா. இந்த யாக்கோபின் மகனாகிய யோசேப்புன்றீங்க படிக்கிறோமே, அத்தனை 1000 வருஷம் பழசு. பைபிள் நிறைய ஃபார்மில் வந்துச்சு. முதல் பைபிளை டேட்டா வச்சுருந்த டேட்டா பேஸே மனித மூளை தான். மோசஸ் வரைக்கும் மோசஸ் தான் அப்டேட் பண்ணார், எழுத்து வடிவில் கொண்டு வந்தார். எதில் கொண்டு வந்தாருங்க? ஹீப்ரு எழுத்து வடிவத்தில் கொண்டு வந்தார். அது வரைக்கும் அந்த பைபிள் இங்கே தான் இருந்துச்சு. எல்லாரும் மனப்பாடம். இப்போ ஏபிசிடி சொன்னோம் பாருங்கள், எல்லாரும் சொல்லுவீங்க தானே, தனியாக எழுப்புனா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்களது பைபிள் மொத்தம் டோரா தான். பஞ்சாகமம், ஆதியாகமும், யாத்திரையாகமும், லேவியராகமும், என்னாகமும், உபாகமும். ஆமேன். இதெல்லாம் மோசஸ் நிறைய அடிஷன்ஸ் ஆட் பண்ணார். ஆனால் கர்த்தருடைய கட்டளைகள் எல்லாமே 611 கட்டளைகள் இருக்குது. அந்த 611 கட்டளைகளும் அவங்களுக்கு மனப்பாடமாக இருக்கும். ஆதாமுக்கு டவுன்லோட் பண்ணது தான் அப்படியே வருது. மீதி பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. ஆதாம் காயின் எடுத்துருக்க மாட்டான், விட்டான். அப்புறம் சேத்து வழியில் அப்படியே யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணாங்களோ அவங்க பேர் தான் பைபிள் கொடுக்குது. மீதி பேர்லாம் பைபிள் மறந்துச்சு. அப்படி பார்க்கும்போது ஆபிரகாம் கையில் ஈசா கையில் யாக்கோப்பு கையில் யோசேப் கையில் அப்படியே யார்கிட்ட வந்துருந்துச்சு? மோசே கையில் வந்துருச்சு. பிறகு அவங்க எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. மோசஸ்க்கு அப்புறம் எழுத ஆரம்பித்தாங்க. ஆமேன். எழுதி வச்சா ஒரு பைபிளோட ஸ்க்ரோல்ஸும் வைக்கிறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாங்கமம் மாத்திரம். பஞ்சாங்கம்னா ஆதியாகமம், இதுக்கு டோரான் பேர். அதை மட்டுமே எழுதி நீங்கள் சுருட்டி வைக்கணும்னா இவ்வளோ பெரிய ஹால் தேவை. எழுதுறதுக்கு 100கணக்கான வேத பராகர் தேவை. ஒரு அதிகாரமும் ஒரு பெரிய பெட்ஷீட்டில் தூக்கி மாட்டணும். அப்புறம் நீங்கள் படிக்கணும் ஒரு அதிகாரமும். மோசஸ் வரைக்கும் மோசஸ் அப்படியே எழுதி கொடுத்து அனுப்பிட்டார். அதை ப்ரிசர்வ் பண்ணுறது ராஜாக்களோட வேலை. எழுதி பண்ண ராஜாக்களும் லேவியரும் டீம் ஒர்க். ராஜா பணம் கொடுப்பார், பொருள் கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார். லேவியர்களில் வேத பராகர்ன்ற டீம் என்ன பண்ணோம்? குடும்பமாக எழுதிட்டே கிடக்கும். ஏன்னா ஒரு பைபிள் 50 வருஷம் தான் ஒரு ஸ்கிரிப்ட் தாங்கும். அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு ப்ரேயர் இருக்குது, பள்ளம் தோண்டி புதைச்சிருவாங்க. அதனால் பழசு எதுவும் கிடைக்காது. புது காப்பி வந்த பிறகு லாஸ்ட்டில் பார்த்தா கிறிஸ்துக்கு ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி பாபிலோன் வந்துட்டான். அவன் 700லேருந்தே அசிரியா, பாபிலோன் எல்லாம் அவனுக்கு வரவனுங்க மனுஷால அடிக்க மாட்டானுங்க. ஃபஸ்ட்டு எதை அடிக்கிறானுங்க? பைபிள் அடிக்கும். நீங்கள் கூட கையில் பைபிள் தூக்கிட்டு போங்க, வேறு எதனா எடுத்துகிட்டு போங்க. ஃபோன் எடுத்துகிட்டு போங்க, பர்ஸ் எடுத்துகிட்டு போங்க, அரிசி தூக்கிட்டு போங்க. உங்களை அடிக்க வரவன் உங்களை தான் அடிப்பான். ஆனால் கையில் பைபிள் தூக்கிட்டு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு பைபிள் அடிப்பான், செகண்ட் தான் உங்களை அடிப்பான். உலகம் ஃபுல்லாக தான் நடக்குது. ஏன் நடக்குதுன்னு நமக்கு தெரியல. பைபிள் என்ன பண்ணுவான்? உங்கள் கையிலேருந்து பிடுங்கி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவான்? வேறு எந்த புஸ்தகத்துக்கும் இது நடக்கிறதே கிடையாது, பைபிளுக்கு மட்டும் நடக்கும். நீங்கள் வேணால் தூக்கி போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாருமே பைபிள் அடிக்கிறது தான் வேலை. நேபுகாத் நேச்சார் பார்த்தா பைபிளை தான் அடிக்கிறான், ஆலயத்தை தான் அட்டாக் பண்ணுறான். மீதி கோல்டுலாம் செகண்ட், ஜனங்கள்லாம் ரெண்டாவது. ஆலயத்தை அடிக்கிறான். ஆலயத்தில் உள்ள பண்டார் இந்த இந்த பைபிள் வச்சுருக்க லைப்ரரியை அழிச்சிட்டான். அப்புறம் இதுங்க மைண்டில் உள்ளதை வச்சு தான் எஸ்ரா நெகேமியெல்லாம் பைபிள் திரும்பி எழுதுகிறாங்க. மைண்டில் ஃபுல் மெமரி இருக்கும் அவங்களுக்கு. ஆரம்பித்தா கடற்கடன்னு போயின்னு இருக்கும். நம்ம கையில் இருக்கிற பைபிள் பேரே பாபிலோனியன் ஸ்கிரிப்ட் தாங்க, மொசாயிக் ஸ்கிரிப்ட் இல்லை. 50 வருஷத்துக்கு ஒரு முறை காப்பி பண்ணணும், புதைக்கணும், காப்பி பண்ணணும், புதைக்கணும். அப்படி வரும்போது பாபிலோனில் 70 வருஷம் இருந்தாங்க பாருங்கள். மொசாயிக் ஸ்கிரிப்டில் அங்கே புதைச்சிட்டாங்க. அப்போ லாங்குவேஜில் சில சேஞ்சஸோட பாபிலோனியன் ஸ்கிரிப்ட் தான் உங்களுக்கு வருது. ஆனால் ஹீப்ரு தான் அந்த ஸ்கிரிப்ட் பேர். என்ன பாருங்க, திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிரச்சனை. வரப்போகிறவனா எதை தான் அழிக்கிறான்? பைபிளை தான் அழிக்கிறான். மேதிய ராஜ்யம் பைபிளை, பெர்சிய ராஜ்யம் பைபிளை. கோரேஸ் ரட்சிக்கப்பட்டு ஏதோ ஹெல்ப் பண்ணார், ஆனால் எதை தான் அழிக்கிறாங்க? யூதர்களில் உள்ள பைபிள் அழிக்கப்படுகிறது. ஒரு பிளான் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுத்துடலாமா? நல்லா கைத்தட்டு கொடுங்க. அவங்க பேர் செப்டுவஜின்ட். என்ன பேருங்க? நம்ம எப்போதும் க்ரீக் லேட்டினில் தான் சொல்லுவோம். 1 அப்படின்றோம்ல, அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மோனோ அப்படின்னு சொல்லுவோம். 2 அப்படின்றோம்ல, அதுக்கு என்ன பேர் சொல்லுங்கள்? டியோ. 3னா சொல்லுங்கள்? ட்ரியோ அல்ல ட்ரை. 4னா டெட்ரா. என்ன ஆச்சு? 5னா பேண்டா. 6னா ஹெக்ஸா. 7னா 7னா என்ன ஆச்சு? பென்டா. கரெக்டா?
8னா 7னா செப்டா, 8னா ஆக்டேவ். சரி, நான் உங்களுக்கு சொல்லித்தர வரல. இவங்க பேர் செப்டுவஜென்ட். என்னதுங்க? 72 ஞானிகள், வேதம் கற்ற ஞானிகள். என்ன கற்ற ஞானிகள்? அன்றைக்கு அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் கூடினாங்க. நீங்கள் பைபிள் பிரிச்சிங்கன்னா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடாக பிரியும். கரெக்டா? பழைய ஏற்பாடில் உள்ள கடைசி புஸ்தகம் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். கொஞ்சம் பேர் தான் சொல்கிறீங்க, வேறு யாரா பிரித்து பார்த்து சொல்லுங்களேன். பைபிள் உள்ள கடைசி புஸ்தகம் பேர் சொல்லுப்பா. செக் பண்ணி பார்ப்பா. தம்பி செக் பண்ணுறார். மல்கியா. ஓகே, மல்கியா. புதிய ஏற்பாடில் ஃபஸ்ட்டு புத்தகம் பேர் மேத்யூ. புதிய ஏற்பாடான ஃபஸ்ட்டு புத்தகம் பேர் மத்தேயு தான், ஆனால் மார்க்காக இருக்கணும். ஏன்னா மல்கியா பேட் பண்ணி நிறுத்தியிருப்பார். இதோ என் தூதனை உனக்கு முன்பதாக அனுப்புகிறேன், அவன் வந்து பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் பக்கம் திருப்பான்னு போட்டிருக்கோம். இந்த சப்ஜெக்டில் மார்க் தான் ஆரம்பிப்பார். சரி, நோ ப்ராப்ளம். யாரோ ஒருத்தர் மேத்யூ மார்க் எல்லாம் ஒரே பீரியட் தான். மல்கியா கை இப்படி வச்சுங்க. ரைட்டா? மேத்யூ கை இப்படி வச்சுக்கோங்க. நடுவில் ஒரு கேப் இருக்குது பாருங்கள். 400 வருஷம் கேப் ஆயிடுச்சு. உங்கள் பைபிள் பழைய ஏற்பாடு முடியுது, புதிய ஏற்பாடு தோங்குது. நடுவில் எத்தனை வருஷம் இருக்குது? எத்தனை வருஷம் இருக்குது? நேபுகாத் நேச்சாரை டைரெக்டாக லைவ் கமெண்ட்ரி கொடுத்தவங்க அலெக்சாண்டரை டைரெக்டாக லைவ் கமெண்ட்ரி கொடுக்கல. ஏன்னா பைபிள் அந்த பீரியடில் எழுதப்படல. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் முடியும் பொழுது நிறைய சேஞ்சஸ். மல்கியா முடியும் போது நேபுகாத் நேச்சார், மேதியா, பெர்சியாலாம் வந்துருச்சு. பைபிள் முடிகிற நேரத்தில் அலெக்சாண்டர் வராரு. யார் வராருங்க? மகா அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் த கிரேக், அலெக்சாண்டர் த கிரேட், த கிரீஷியன் கிங். கிரேக்க நாட்டு ராஜா. வெரி பவர்ஃபுல் மேன், வெரி வெரி பவர்ஃபுல் மேன். பவர்ஃபுல் லாங்குவேஜ் கிரீக், வெரி பவர்ஃபுல். ஆமென். இன்ஃப்ளூவன்ஷியல் லாங்குவேஜ். கிரீக்கை தொட்டா அலெக்சாண்டரை தொட்டதா அர்த்தம். கரெக்டா? கரெக்டா? கிரீக்கை தொட்டா தமிழை தொட்டா யாரை தொட்டதா அர்த்தம். கரெக்டா இல்லையா? நம்ம பவர்ஃபுல்லாக இருந்தால் தமிழை தொட விடுமா? ஆமென். அந்த நேரத்தில் அலெக்சாண்ட்ரியா என்கிற பட்டணம் அது ஈஜிப்டில் இருக்குது. 72 யூத ஹீப்ரூ ஸ்காலர்ஸ் 72 பேர் ஒன்றா கூடி ஜெபம் பண்ணி ஒரு 8 வருஷத்துலேருந்து, இன்னும் அதிகம், ஸ்டார்டிங்கே 8 வருஷம், முதல் பஞ்சாங்கம் டோராவை எழுதி முடிக்கிறதுக்கு 8 வருஷம் வருது. ஏற்கனவே ஒரு 40-50 வருஷமாக பைபிளை முதல் முறை துணிச்சலாக ஹீப்ரூலேருந்து க்ரீக்கில் மொழிபெயர்த்துட்டாங்க. அந்த பைபிள் பேர் இனிமே செப்டுவஜென்ட். மொழிபெயர்த்து யாரெல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு வேலை செஞ்சாங்களோ பைபிளை தூக்கி போய் எங்கே வச்சுக்கினாங்க? கவர்மெண்ட் கவர்மெண்ட் யார் கையில் இருந்துச்சு? க்ரீக் கையில், அலெக்சாண்டர் கையில் இருந்துச்சு. அலெக்சாண்டரோட இன்ஃப்ளூயன்ஸ் இன்றைக்கும் நம்ம எல்லா கையிலையும் இருக்குது. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா பார்க்கலாம், எலும்பு சிகிச்சை பார்க்குற அந்த டிபார்ட்மெண்ட் பேர் என்ன பேர் சொல்லுங்கள்? அது இங்கிலீஷ் பேர் கிடையாது, க்ரீக் பேர். நியூரோ பார்க்க போகிறீங்க, அது இங்கிலீஷ் பேர் கிடையாது, எது? க்ரீக். எல்லாமே அவங்க தான். ஆப்தால்மஜி எல்லாம் நம்ம ஊரில் சின்ன கிராமத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் கூட போட்டிருப்பாங்க. யாரோட இது? அது க்ரீக். 72 ஞானிகள் சேர்ந்து பைபிளை முதல் முறை மொழிபெயர்த்து, அவங்க பேனா மூட வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா கூட திரும்பி குளிச்சுட்டு வந்தால் எழுதினாங்களாம். பைபிள் அவ்வளோ ப்ரிசைஸ்டா. இந்த பரிசுத்தவான்கள் ஹீப்ரூ பைபிள் அழிகிறது என்பதற்காகவே கிரேக்கில் மொழிபெயர்த்து எக்ஸ்ன்னு இருக்கும். அதாவது எல்னா 50ன்னு அர்த்தம், 5ன்னு அர்த்தம், எக்ஸ்னா 1ன்னு அர்த்தம், இன்னொன்னா எக்ஸ்ன்னு அர்த்தம். அதாவது எல்னா 50, எக்ஸ்னா 10, அப்படி தானே ரோமன் லெட்ரு. இன்னொரு எக்ஸ் போட்டால் 10, அப்போ 70 பீப்புள் பைபிளை செப்டுஜென்ட் வெர்ஷன் க்ரீக்கில் மொழிபெயர்த்து எல்லா க்ரீக் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள இடத்துலையும் கொடுத்தாங்க. பைபிள் அப்படியே பற்றிக்கிச்சு. என்ன ஆயிடுச்சிங்க? அன்னைக்கு பற்றிக்கிட்ட பைபிள் இன்றைக்கி தமிழில் நம்ம கையில் இருக்குது. தமிழில் வந்த பிறகே ஆயிரக்கணக்கான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பை அத்தனை மொழிகளிலும் படிக்கிறார்கள். பழமையானது வேதம் மட்டுமே, மீதி எல்லாம் பாதியில் வந்தது. ஹல்லேலூயா. இந்த வேதத்திலே இந்த 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி ஜோசப் had the fear of God. தேவனுக்கு பயந்தான். ஒரு நாடோடியின் மகன், ஒரு நொமாடிக் சன்,
எகிப்திலே அன்றைக்கு சூப்பர் பவராக இருந்த எகிப்திலே சென்று முதன்மை அமைச்சராய் மாறினதற்கு காரணம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். சொல்லலாமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நான் ஆண்டவருக்கு பயப்படுவேன், நான் ஆண்டவருக்கு பயப்படுவேன், நான் ஆண்டவருக்கு பயப்படுவேன். திருச்சபையே, இன்னைக்கு நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கீங்களே, இந்த பாஸ்டர் கூப்பிட்டாருன்னு வரல. சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு பயந்ததினால் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வருகிறேன். வேற எதுக்காக வந்தீங்கன்னா வராதீங்க. All your efforts will become in vain. கர்த்தருக்கு பயப்படுவதனால் தான், நான் கர்த்தருக்கு பயப்படுவதனால் தான் இந்த ஊழியம் செய்கிறேன். ஆண்டவருடைய ஊழியத்தை விட்டா என் நிலைமை என்ன ஆகும்? நான் கர்த்தரே பிடித்துக் கொள்வேன் என்கிற பயத்தோடு தான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. படிக்கலாமா? இன்னும் யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பு. இரண்டாவதாக, தன் சூழ்நிலையில், தன் பிரச்சனையில், தன் போராட்டத்தின் மத்தியில் he had a great faith upon God in the situation of the adversary. அதாவது எதிர்ப்பாளர்களுடைய சூழ்நிலையிலும் எதிர்ப்பின் மத்தியிலும் அவன் ஆண்டவரை விசுவாசித்தான், நம்பினான். இப்போ என்ன பாருங்க, உலகத்தில் நீங்கள் போவீங்க, உலகம் பெருசாக தெரியும், தெரியுமா தெரியாதா? பேங்க் பெருசாக தெரியும், தெரியும்ல? பொண்ணும் பொருளும் பெருசா, கடன் பெருசா தெரியும், பில்டிங்லாம் பெருசாக தெரியும். கர்த்தர் எங்கேருந்து தெரிவார்? எங்கேருந்து தெரிவார்? உள்ளத்துலேருந்து தான் தெரிவார். அங்கே தெரியவே மாட்டார். அவங்கள தான் பெருசாக தெரிவாங்க. இப்போ பார்வோன் பெருசாக தெரிவான், போட்டிபார் பெருசாக தெரிவாங்க, பிஸ்னஸ் பெருசாக தெரியும். ஆனால் உள்ளத்தில் இருக்கிற கர்த்தரை விசுவாசிக்கிறான். நம்ம கூட கர்த்தர் எங்கே இருக்கிறாரு? உங்கள் ஃப்ரெண்டை கூட்டு போகணுன்னா பைக்கில் கூட்டு போகணும் இல்லை? 2 ஃப்ரெண்டு வந்துட்டான்னா ட்ரிபிள்ஸ் போகணும். இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டான்னா கார் வாங்கணும். ஒரு 10 ஃப்ரெண்டு வந்துட்டாங்கன்னா டெம்போ ட்ராவலர் வாங்கணும். ஒரு 100 ஃப்ரெண்டு வாங்கிட்டாங்கன்னா என்ன வாங்குவேன்னு எனக்கே தெரியல, பஸ்ஸு வாங்கணும். 200 ஃப்ரெண்டு வந்துட்டாங்கன்னா ட்ரெயின் தான் எடுத்துகிட்டு போகணும். கர்த்தரை கூட்டு கொண்டு போனால் இந்த மனது திறந்திருந்தால் போதும், அவர் வருகிறார். உங்களிடத்தில் இருக்கிற, உங்கள் உள்ளத்தில் இருக்கிற உங்கள் ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஜோசப் த சன் ஆஃப் ஜேக்கப், யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பை பற்றி நான் தியானிக்கும் போது நான் புரிந்து கொண்டது, அவன் தன் உள்ளத்தில் இருந்த கர்த்தரை விசுவாசித்தான். ஆமென். என் மகனே, நீ வெற்றி பெற்றாலும் நீ தோல்வி அடைந்தாலும் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். நீ சாதித்தாலும் சாதியாமல் போனாலும் கர்த்தர் உன்னை, நீயா அவர் வேண்டாம் என்று நிராகரித்தால் தான் அவர் உன்னை விட்டு போவார். மற்றபடி நீ அவரை நோக்கி கூப்பிட்டால் எந்த பாவியையும் காப்பாற்ற அவர் ஆயத்தமாயிருக்கிறார். உன் சூழ்நிலையை பார்த்து போகிற கர்த்தர் அல்ல, உன் சூழ்நிலையில் மத்தியிலும் உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர். 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். இருந்தார், காரிய சித்தி உள்ளவனானான், அவன் தன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே, கர்த்தர் அவனுடைய கூட. God was with Joseph. Joseph was with God. கர்த்தர் எத்தனை பேர் கூட இருக்கார்? விசுவாசமாக சொல்ல போகிறீங்க? ஓகே, கர்த்தர் இருப்பார். அவரோட குவாலிட்டியை நம்பி நம்ம சொன்னோம், கரெக்டா? எத்தனை பேர் கர்த்தர் கூட இருக்கிறீங்க? அதுக்கு ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ இது உங்கள் குவாலிட்டியை நம்பி சொல்ல போகிறீங்க, பார்த்து சும்மா இஷ்டத்துக்கு சொல்லாதீங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறார், அதில் மாற்றமே இல்லை. நான் கர்த்தர் கூட இருக்கிறது ஆமேனா? நிஜமாவா? என்ன பண்ணலாம் அப்போ கர்த்தர் நம்ம கூட இருக்கணும்னா? ஒரு ஃப்ரெண்டு நம்ம கூட வந்தாருன்னு வைங்களேன், என்னென்ன பண்ணுவீங்க? உட்காந்துக்கோ. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? கரெக்ட் தானேப்பா? உட்காந்துக்கோ. ஒரு நிமிஷம் சீட் துடைக்கிறேன். என் ஃப்ரெண்டு வராரு, சுத்தமான பேண்ட்டு போட்டிருக்காருல, உகரமா, அப்புறம் டீ என்ன சாப்பிட்றியா அப்படின்னு அந்த கூட வரவருக்கு செய்கிறதே தொழிலாக நம்ம இருக்கோம். அதனால் நம்ம கூட்டே போக மாட்டோம். அதனால் வராத, எல்லாம் வீட்டில் இரு. ஒரு நாள் கூட்டு போனதே போதும்டாப்பா, நிறைய பணம் செலவு வச்சுட்டாரு, அவர் கேட்டே இருக்க மாட்டார், நம்மளே செஞ்சுருப்போம். இப்படி அந்த மனுஷனை திருப்திப்படுத்த படாத பாடுபடுவோம். அப்புறம் அவர் வர புகழ்வோம். அப்புறம் எப்படி இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்குது, பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்களா, எப்படி இருக்குது, அவரை பற்றியே பேசியிருப்போம், அவரை பற்றியே என்கரேஜ் பண்ணியிருப்போம். சாயந்தரம் வரத்துக்குள்ள டயர்ட் ஆகிடுவோம். பா, இந்த ஆளுக்காக நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்டா. நீங்கள் ஒன்று பண்ணுங்களேன், நாளைக்கு நான் பைக்லேயே போகல, நான் பஸ்ஸில் போகிறேன், நீங்களும் பஸ்ஸில் போயிடுங்க அப்படின்ட்டு நம்ம பைக்கில் போயிடுவோம். அந்த நபரை கழட்டி விட்டுருவோம். ஏன்னா we need to invest a lot in their life. Lot of communication, lot of investment, lot of energy, lot of thinking. வீட்டுக்கு கூட ஃபோன் பண்ணியிருக்க மாட்டோம், அப்படியே தலை சுற்றி போய் அந்த நபரை சுற்றியே வந்திருப்போம். கரெக்ட் தானே? ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக வந்திருந்தா அவங்க, சரி நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னா ஒரே அழகிறோம், ஐயோ இவ்வளோ நாள் இருந்தால் என் ஃப்ரெண்டு போயிட்டானே அப்படின்போம். அப்படி தான்
நம்ம ஆண்டவரை டீல் பண்ணோம். எத்தனை பேர் சாப்பிடும்போது ஜெபம் பண்ண போகிறீங்க? தூங்கும்போது எத்தனை பேர் ஜெபம் பண்ண போகிறீங்க? பைக் ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? பைக் ரிப்பேர் ஆகும்போது எத்தனை பேர் ஜெபம் பண்ண போகிறீங்க? தண்ணி குடிக்கும்போது எத்தனை பேர் ஜெபம் பண்ண போகிறீங்க? நிமிஷத்துக்கு நிமிஷம் அவர் எத்தனை பேர் நினைவு கூற போகிறீங்க? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? யூ ப்ரே பிகாஸ் யூ ஹேவ் அன்வேவரிங் ஃபெய்த். என் ஆண்டவர் என் கூட தான் இருக்காரு, அவரை திருப்திப்படுத்த தாயா இந்த சங்கீதம் 23 சொல்கிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாய் செடியேன். அந்த கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாய் செடியேன். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாய் செடியேன். நான் நினைக்கிறேன் இதெல்லாம் தாவீது தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் எழுதுனது யோசேப்பா கூட இருக்கலாம். அவங்களுக்கு தான் மைண்டில் தானே மெமரி பண்ணி எழுதுறாங்க. அவங்க அந்த பீரியடில் எழுதி வச்சாங்க. He had unwavering faith because he had God with him and God was with him. சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எல்லாரும் சொல்லணும், நான் கர்த்தர் கூட இருக்கிறேன். God is with me and I am with God. எந்த தொழிலில், அடிமை தொழிலில், எந்த வேலையில், வேலைக்காரனாக இருக்கும் பொழுது, எந்த நேரத்தில், தனி மனிதனாக இருக்கும் பொழுது. இந்த எகிப்துன்ற நாடு அடிமைப்படுத்துறதுக்கு பேர் போன நாடு. வேலையே அடிமைப்படுத்துறது தான். ஒருத்தன் மாட்டினானா அடிமையாக்கிடுவான். 20 காசுக்கு மனுஷனை வாங்கியிருக்கானா எவ்வளோ ஒஸ்ட்டு பாருங்க. வெறும் 20 வெள்ளி காசுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. இவன் கர்த்தரோடு இருந்தான். He had unwavering faith. ஜோசப் the son of ஜேக்கப், யாக்கோபின் குமாரனாகிய என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன் சூழ்நிலை என்ன? நீ அனாதையாக இருக்கிறாயா? உனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லையா? தனித்து விடப்பட்டிருக்கிறாயா? அந்த கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இவனுக்கு ஒரு அப்பா உண்டு, வயசான தாத்தா. இவன் 11வது புள்ளனா யோசிச்சு பாருங்களேன். அவருக்கே 40 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் ஆகுது. 20 வருஷம் கல்யாணத்துக்காக ஆடு மேய்க்கிறார். 40 வயசில் போயிருந்தாருன்னா கூட இவன் எப்படியோ ஒரு 70 வயசு இருக்கும்போது தான் அப்பாவுக்கு இவன் பிறந்திருப்பான். இவங்க அப்பாவால் இவனை காப்பாற்ற வர முடியாது. எப்போ தூக்கி குழியில் போட்டாங்களோ அப்பயே புரிஞ்சிட்டான், ஐயோ எங்கள் டேடி என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவார், ஏன்னா அப்பாவுக்கு செல்லமான பிள்ளை. இப்போ இங்கே இருக்கான், அப்பா நினப்பா வருது, தெரியும் அப்பா காப்பாற்ற மாட்டார், ஏஸ் அப்பா காப்பாற்றுவார். இன்றைக்கி முன்னாடி நான் தோல்விகளை ஃபேஸ் பண்ணும்போது, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது, ஐயோ இவர் இருந்தார்னா அவர் இருந்தார்னா நினைக்கும். அவரால் இருக்க முடியாது மகனே, கர்த்தரும் கூட இருப்பார். அந்த யாக்கோபின் தேவன் உன் தேவன், அந்த யோசேப்பின் தேவன் உன் தேவன். விசுவாசத்திலே சலித்து போகாதே. யூ நீட் காட் மோர். அதான் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன், கர்த்தர் எனக்கு இன்னும் நிறைய வேண்டும். சொல்லுங்கள், அப்பா எனக்கு நிறைய வேணும். உடம்பு சரியில்லை, மாத்திரை இன்னும் நிறைய வேணும்னு டாக்டர் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு நிறைய, கையில் காசு இல்லை, இன்னும் நல்ல வேலை போய் சம்பாதின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? படிப்பு ஏறல, இன்னொரு டியூஷனுக்கு போன்றாங்க. எப்போ நான் ஏற்கனவே டியூஷன் போயிட்டு நைட்டு 10க்கு தான் வரேன், இன்னொரு டியூஷனுக்கு போன்றாங்க. என்ன சொல்லுவீங்க? எனக்கு ஐ நீட் காட் மோர். ஏஞ்சிக்கலாமா? கர்த்தரை துதிக்கலாம். You need God. You need God. எனக்கு கர்த்தர் வேண்டும், அப்படியே கர்த்தர் வேண்டும். நம்ம பாட்டு பாடும்போது மனசை ஒப்பிட்டு, உங்கள் பிரச்சனையோட திங்க் பண்ணி கர்த்தரோட ஒப்பிட்டு. உங்கள் சூழ்நிலை அடிமையாக இருக்கலாம், உங்கள் சூழ்நிலை அவமானப்பட்டிருக்கலாம், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸால் கைவிடப்பட்டிருக்கலாம், விற்கப்பட்ட நிலையில் இருக்கலாம். யாக்கோபின் மகனாகிய யோசேப்பு போல நீங்கள் இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் ஹார்ட்டை முதல்ல ஹீல் பண்ணுவார். மனசு கஷ்டத்தோடு இந்த இடத்துல இருந்து போகாதீங்க. இன்னும் கொஞ்சம் பெயினை அடக்கிக்கிட்டு போகாதீங்க. எகிப்தில் தோற்றுருவோம். பெயினோட யோசேப்பு ஒர்க் பண்ணிட்டார்னா எகிப்தில் தோற்றுருப்பார். ரூபன் இப்படி பண்ணிட்டானே நினைக்கலங்க, அவர் நினைக்கவே இல்லைங்க. அவர் கர்த்தரை தான் துதிச்சுட்டார். ஐயோ எங்கள் டேடின்னு அழலை, யாரை தான் நினச்சிருந்தாரு. நீங்கள் உங்கள் இமோஷனலாக போகிறதுனால ஜெயிப்பீங்கன்னு நினைக்காதீங்க, தோற்றுருவீங்க. லீவ் யுவர் இமோஷன்ஸ், கனெக்ட் டு காட் டுடே. Let your emotions focus to God. உங்க உணர்ச்சிகள்ல கர்த்தர்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்படியே தலைகளை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி பாடலாமா? என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் உம் கரத்தில், படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்கும்
சொல்லுங்க. உருவாக்குமே என்னை, அப்பா என்னை உருவாக்குப்பா, என் குடும்பத்தை உருவாக்குப்பா, என் பிசினஸ உருவாக்குப்பா, என் தொழிலை உருவாக்குப்பா. நம்ம லைஃப்ல மத்தவங்க பறிச்ச குழி எப்பனா பழிச்சு நீங்க உழுந்திருக்கீங்களா? அவங்க மட்டும் கை தூக்குங்க. உங்களுக்காக குழி பறிச்சாங்க, உழுட்டீங்க, அதனால தான் இந்த நிலை. அது மாதிரி இருந்தவங்க கை தூக்குங்க. சும்மா தூங்க, தைரியமா தூங்க. இல்லைன்னா பிளான் சூப்பரா போயிருந்திருக்கும். ஒருத்தன் என்ன பண்ணா, படிக்கலாமா வசனத்தை? இந்த யாக்கோபின் மகனாக யோசேப்புக்கு நடந்தது படிக்கிறோம் பாருங்க. அவர்களை அவன் பாருங்க, யோசேப்பு தன் சகோதரத்தில் சேர்ந்த போது, ஆதியாகமம் 37 அவர் தான் வராரு. யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பல வர்ண அங்கியை அவர்கள் கழற்றி, எதுக்கு கட்டுறாங்க? சட்டா கட்டுறா அப்படின்னு இருப்பாங்க. கழற்றி எங்க ஊருக்கு வெளியில இருக்கிறானுங்க அண்ணன் தம்பிங்க, சொந்த அண்ணன் தம்பிங்க. இங்க அப்பா முன்னாடி கொஞ்சினானுங்க, ஆனா அப்பா போயிட்ட பிறகு என்ன பண்றான்? கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத குழியா இருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். இவன் எடுத்து போன சாப்பாடை சாப்பிட அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீழையாத்திலிருந்து வருகிற இஸ்மாவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்து கொண்டு போகும்படி கந்தவர்களையும் பிசின்தலையத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகம் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது யூதா தன் சகோதரன் நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொண்டு அவன் ரத்தத்தை மறைக்கலாம், லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மாவேலிடத்தில் விற்று போடுவோம் வாருங்கள். நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரன், நம்முடைய மாம்சமா இருக்கிறான் என்றான். அவன் சகோதரன் அவன் சொல்லுக்கு இணங்கினார். முதல்ல சாகடிக்காதபடி 21ஆம் வசனத்துல ரூபன் அண்ணன் காப்பாத்தினான். கொஞ்சம் லைட், அடே தம்பி அடிச்சிடாதீங்கடா, சாவெல்லாம் அடிக்காதீங்கடா. அதனால மெதுவா ஸ்டார்ட் பண்றாங்க. சாப்பிட்றதுக்குள்ள யூதா சொன்னா, இந்த பசங்க சாப்பிட்டு வந்து அடிக்கிறேன்னு சொல்லிக்கிறானுங்க, தம்பியை சாவடிக்கிறேன். ஒன்று பண்ணுங்கடா, எங்க போனாலும் என் தம்பியை உயிரா இருக்கட்டும், நான் அப்புறம் கூட தேடி கண்டுபிடிச்சிருக்கேன், வித்துருங்கன்னு யூதா சொல்றான். விற்க போறாங்க. இதெல்லாம் அந்த குழந்தை கேட்டு உட்காந்துருக்குது. 100% ஹோப்லெஸ்னஸ், ஜீரோ மணி, நான் இல்ல ஜீரோ ப்ரொஃபைல். இந்த நிமிஷம் குழியிலிருந்து தூக்குன பிறகு அவன் யாக்கோபின் மகன் யோசேப்பு இல்ல, அடிமை யோசேப்பு. ஜீரோ மணி, ₹1 இருக்க போறது இருக்காத்தன மொத்தத்தை பிடிங்கிட்டானுங்க. அப்பா காசுலாம் கொடுத்துருப்பாரு, கோல்டு செயின்லாம் போட்டிருப்பான், ஏன்னா பணக்காரன் விட்டு புள்ள எல்லாம் கட்டானுங்க. 20 காசுக்கு வைக்க போறாங்க, தொலையட்டும் அப்படி வைக்க போறாங்க. கர்த்தர் அவனோடு இருந்தார். இன்னைக்கு ஜீரோ ப்ரொஃபைலோட நின்னீங்கன்னா கூட கர்த்தர் காசு பார்த்து பழகிற கர்த்தரா? அப்புறம் ஏங்க அவரை பார்க்காம இருக்கீங்க? பாருங்க, காசை பார்த்து பார்க்குற கழகர் இல்ல, காசை கொடுத்து அழகு பார்க்குற கர்த்தர். அர்ப்பணி மகனே, உன் வாழ்க்கை மாறப்போகிறது. உன் வாழ்க்கை மாறப்போகும். உன் எகிப்தின் அடிமைத்தனம் மாறப்போகும். நீ கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படு, கர்த்தரை மட்டும் அதிகமாய் தேடு. உன் மனதில் இருக்கிற பைபிள் ஆப்பை டவுன்லோட் பண்ணு மகனே, அதை ஓபன் பண்ணு. மீதியெல்லாம் ஓபன் பண்ணாத. எகிப்துக்கு சூழ்நிலை ஏற்றார் போல மாறாதே. எகிப்து வேறு, நீ வேறு. கர்த்தர் உன் உள்ளத்தில் வாசம் செய்கிறார். போர்த்திபாருடைய வீட்டில நீ வேறு மனிதன் தான். உன்னை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். Let's surrender to God. கர்த்தர்களை அர்ப்பணிக்கலாமா? சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், எனக்கு நீர் இன்னும் வேண்டும், என்னை தருகிறேன், என்னை படைக்கிறேன். சொல்லுங்க, என்னை தருகிறேன், என்னை படைக்கிறேன். அப்பா சொல்லுங்க பிள்ளைங்களா, ஏசப்பா நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை காப்பாத்து சாமி. லைஃப்ல தோத்துட்டு வந்து நிக்கிறேன், கையில 10 பைசா இல்ல, ப்ரொஃபஷன் இல்ல, பணம் இல்ல, பதவி இல்ல, எல்லாம் போய் அனாதையாக நிற்கிறேன். என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை உருவாக்கும், என்னை உருவாக்கும், சொல்லுங்க, என்னை உருவாக்கும். அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருங்க. கர்த்தாவே என்னை உருவாக்கும். சிறியோர் முதல் பெரியோர் வரை பிள்ளைங்களா சொல்லுங்க, லார்ட் பில்ட் மீ, ஐ நீட் யூ மோர். எனக்கு நீங்க வேணும் அப்பா. காசு விஷயத்துல என்ன விட்டுறாதப்பா. எங்கல பணம் இல்லடா, பட்ட அவமானம் போதும், நான் அடிமையை விற்கப்பட்டுகிறேன். என் தேவனே படிக்கிற பிள்ளைங்களா சொல்லுங்க, நான் மக்குன்ற பேர் வாங்க கூடாதுப்பா, எனக்கு ஞானத்தை தாங்கப்பா. என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன்
எல்லாருமே பாடணும். திருச்சபையே, இந்த பாடல் கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? Lord, you are building me. Lord, you have to build me. உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே, உருவாக்குமே. மூணே சொல்யூஷன். He became the prime minister. பானபாத்திரக்காரனுக்கு ஒரு சொல்யூஷன், சுயம்பாகிக்கு ஒரு சொல்யூஷன், நெக்ஸ்ட் டே ராஜாவுக்கு ஒரு சொல்யூஷன். எப்படி அந்த ஆப் அவனுக்கு அவ்வளோ வேலை செஞ்சிச்சுன்னா, அந்த ஆப்பிள் பைபிள் ஆப்புங்க. தலைமையில கை வைங்க. இங்கே இருக்கிற இந்த சிஸ்டமில் இருக்கிற பைபிள் ஆப்பு எனக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஆமாம், விசுவாசத்தோட என்னுடைய மூளையில் இருக்கிற, சொல்லுங்க, என்னுடைய மூளையில் டவுன்லோட் ஆகிருக்கிற பைபிள் ஆப், சொல்லுங்க பைபிள் ஆப், தைரியமாக பைபிள் ஆப், பைபிள் ஆப், பைபிள் ஆப், பைபிள் ஆப். வேதத்தின் ஞானம், வேதத்தினுடைய செயலி எனக்கு உதவி செய்ய போகிறது. Let the application of Bible operate through you. Let the wisdom of God operate through you. Let the power of God operate through you. Let the greatness of God operate through you. Let the grace of God operate through you. எனக்கு எப்போ பிரச்சனை வந்தாலும் பைபிள் திறந்து படிப்பேன். ஏன் தெரியுமா? என் பிரச்சனைக்கும் பைபிளுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். கவனிங்க, பிரச்சனைக்கும் பைபிளுக்கும் இருக்காது, ஆனா உங்களுக்கும் பிரச்சனைக்கும் இருக்குமா? கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. பைபிளுக்கும் பிரச்சனைக்கும் சம்பந்தம் இருக்காது. இது இங்க இருக்காது, அங்க இருக்கு. ஆனா பிரச்சனைக்கும் உங்களுக்கும், எக்ஸாம்பிள், இதான் என் பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கும் பைபிளுக்கும் சம்பந்தம், ஆனா இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கு. பைபிள் எடுத்து நம்ம ஆப்ரேட் பண்ணும். நான் பைபிள் கையில போயிடுவேன். இது என்னோட ஆப்ரேட் பண்ணும். என்ன பண்ணும்? என்னோட கனெக்ட் பண்ணும். எங்களை கனெக்ட் பண்ணும்ல, நான் இப்போ இதை டீல் பண்ணுவேன். அல்லேலூயா. சாத்தான் சொல்லுவான், பைபிளுக்கு உங்க பிரச்சனை தெரியாதுங்க. இல்ல, பைபிளுக்கு என் பிரச்சனை தெரியாது, ஆனா என்ன தெரியும். சொல்லுங்க, பைபிளுக்கு என்னை தெரியும், என்னை பலப்படுத்த தெரியும். சொல்லுங்க, என்னை சுகப்படுத்த தெரியும், எனக்கு ஞானம் தர தெரியும், எனக்கு உதவி செய்ய தெரியும். சொல்லுங்க, எனக்கு பலன் தர தெரியும். சொல்லுங்க, எனக்கு பலன் தர தெரியும், எனக்கு உதவி செய்ய தெரியும், என்னை ஆரோக்கியப்படுத்த தெரியும், எனக்கு ஞானம் தர தெரியும். மூணே கொஸ்டின், மூணே ப்ராப்ளம், மூணே சொல்யூஷன். பானபாத்திரக்காரனுக்கு சொல்யூஷன் சொன்னா, சுயம்பாகிக்கு சொல்யூஷன் சொன்னா, ராஜாக்கு சொல்யூஷன் சொன்னா. The next day he became the prime minister. He became the viceroy of Egypt. Viceroy. அந்த பதவிக்கு 1000 பேர் எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணுகிறான். 1000 பேர் பின்னாடிலாம் காசு கொடுத்துட்டு வெயிட் பண்ணுகிறான். பெரிய பெரிய போஸ்ட்டுங்க, அதெல்லாம் கிடைக்காதுங்க. டைரக்டா அரண்மனை தான். அந்த போஸ்ட்ல எல்லாம் வெயிட் தான். படித்த மேதைகள், ஞானிகள், அறிவாளிகள், பணக்காரர்கள், திறன் படைத்தவர்கள் என்பதாக இந்த நாடோடியின் மகன், the nomadic son of Jacob, is being ordained the viceroy of Egypt. இந்த ஆசீர்வாதத்தை பெறுங்கள். தலைமையில கையில் பைபிள் ஆப் மட்டும் ஆப்ரேட் ஆகட்டும், வேற எதுவும் ஆப்ரேட் ஆகட்டும். உங்கள் உணர்ச்சிகள் வேண்டாம். அப்பா, வேதம் கேளுங்க. நம்ம எதிரெல்லாம் ஞானம் இல்லாமல் நடந்தமோ ஞானத்தை தருகிறார். அடிமையாய் விற்கப்பட்டமோ அடிமைத்தனத்தை மீட்கிறார். ஒரு தலபா ஷதல கதலபா. திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் பவர். அந்நிய பாஷை பேசுங்க. ஷரா கதலபா தரதலபா தரகதலபா பேசுங்க. நீதலபா கதரபா தலபா தீரபா ரபா. மகனே, சோர்ந்து போகாதே, இந்த இடத்தை விட்டு பலவீனத்தோட போகாதே. Receive the power and go. Receive the anointing and go. Don't go alone. Don't go alone. Go with this anointing. என் மகனே, தனியாய் போய் விடாதே. ஓ, யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பு வெற்றி பெற்றது போல நீ வெற்றி பெறுவாய். நீதான் அந்த யோசேப்பு. இல்லன்னு போவாத. நீதான். உன் மனதை கன்வின்ஸ் பண்ணிக்கோ. கர்த்தருக்காக கன்வின்ஸ் பண்ணிக்கோ. சாத்தானுக்காக கன்வின்ஸ் பண்ணாத. சாத்தான் சொல்லுவான் நீ இல்ல அதுன்னு. நான் சொல்றேன் நீதான். வேதம் சொல்லுகிற நீதான் அந்த யோசேப்பு. நீதான் அந்த யோசேப்பு. நீதான் அந்த யோசேப்பு. எகிப்திலே உனக்கு ஜெயம் கர்த்தர் கொடுப்பார். எகிப்திலே கர்த்தர் உன்னை வாழ வைப்பார். தன் மகனாக மாற்றுவார். எகிப்தில பைபிள் ஆப் வேலை செய்யாதுன்னு சாத்தான் சொல்லுவான். இல்ல, பைபிள் ஆப் தான் ஜெயிக்கும். பைபிள் தான் ஜெயிக்கும். உலகத்திலே இந்த பைபிள் செல்லாது என்று சாத்தான் சொல்வான். இல்ல மகனே, இந்த பைபிள் தான் ஜெயிக்க போகிறது. இந்த வசனம் தான் ஜெயிக்க போகிறது. உன் மனதில் இருக்கிற இந்த ஒரு வசனம், ஒரு வசனம், ஒரு வசனம், ஒரு சத்தியம் அற்புதம் செய்ய போகிறது. அற்புதம் செய்ய போகிறது. உன் மூல
மூலமாக கர்த்தர் எகிப்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள் மகனே, பெற்றுக்கொள் மகளே. receive it. you need God more. உனக்கு கர்த்தர் இன்னும் வேண்டும், உனக்கு கர்த்தர் இன்னும் வேண்டும், நிறைய வேணும், நிறைய வேணும். அப்பா நான் தோற்று போய் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டும். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு வேண்டும், இன்னும் அதிகமாக வேண்டும், இன்னும் அதிகமாக வேண்டும். என்னை கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்தது? இந்த இடத்த விட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு தாட்டோட போங்க. ஏன் ஆண்டவர் ஏன் கூட இருக்கிறார் அப்படின்றத நான் அந்த உலகத்துல எப்படி காட்ட போறேன்? சும்மா காட்டணுமே இல்ல, ஏன் ஆண்டவரை நான் வேலை செய்யற இடத்துல எப்படி உயர்த்த போறேன்? எப்படி உயர்த்த போறீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நீ சொல்லுப்பா. ஸ்கூலுக்கு போவ, காலேஜுக்கு போற, என்ன பண்ணுவ? உன் ஆண்டவர் உன் கூட இருக்கிறத எப்படி உயர்த்த போற? வாட் ஆர் யூ கோயிங் டு டூ தேர்? குழந்தை யோசிக்கலாம். நான் சில டிப்ஸ்லாம் சொல்றேன். சேர்ல உட்காருறீங்க, ஸ்தோத்திரம்ட்டு உட்காருங்க. தப்பா? ஏன் சொல்ல மாட்டோம்? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஸ்தோத்திரம்ன்றது கூட வேணாம், இயேசுவேன்னு உட்காருங்க, அவர் பேரை சொல்றீங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க இனிமே? அல்லேலூயா, ஆமென். எதனா ஒன்று ஜெயிச்சிட்டீங்க வையா, வாவ் அப்படின்னு எத்தனை பேர் கத்துவீங்க? அப்படிலாம் கத்தாதீங்க, கத்திருங்க அல்லேலூயான்ட்டு. என்னடா வேறெல்லாம் கத்துற? இல்லைங்க, நான் ரொம்ப எக்ஸைட் ஆனா நான் தான் கத்துவேன். நான் கத்துவேன். பார்க்கட்டுமே 10 பேரு. ஆமென். ஃபோன் எடுக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் பேசுறாங்க, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பிரதர்னுங்க. பார்த்தா அவங்க கஸ்டமர் கேர்ல இருந்து பண்ணிட்டோம், பண்ணின்னு போட்டமே உங்களுக்கு தான் தெரியுது. How are we going to magnify God? கர்த்தர் யோசேப்போட இருந்தார்ன்றத போத்திபார் தெரிஞ்சிட்டானா? How he was magnifying God. நான் ஒன்று பண்ணுவேன், இன்னைக்கு வரைக்கும் பண்ணுகிறேன், நேற்று கூட பண்ணேன். எங்கே போனாலும் ஆண்டவருக்கு எனக்கும் டீல். 10 வருஷம் தான் ஆண்டவரை படிப்பேன். எத்தனை படிப்பேன்? 11 படிக்க மாட்டேன். எத்தனை படிப்பேன்? 10 படிப்பேன். படிங்க. உங்கள் ஆண்டவர் நீங்கள் பயப்படுறீங்கன்றத உலகம் பார்க்கட்டும். நீங்கள் உங்கள் ஆண்டவர் கூட இருக்கிறீங்கன்றத காட்டுங்க. ஒரு நாள் வரும். அது இன்றைக்காக இருக்கலாம், நாளையாக இருக்கலாம், 1 வருஷம் கழிச்சு இருக்கலாம், 10 வருஷம் கழிச்சு இருக்கலாம். இந்த யோசேப்பு போல 30 வருஷம் டைம் எடுத்துக்கலாம். வந்து காட்டினாரு, இந்த யோசேப்பு கூட நான் இருக்கிறேன். அந்த நாள் உங்க நாளாய் மாறுவது. Show to people that you are with God. Then the people will see that God is with you. இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டும். போகும்போது தனியா போகாதீங்க. You need God. சொல்லுங்க, you need God. You need God. எனக்கு ஆண்டவர் இன்னும் அதிகமாக, இன்னும் எகிப்தில் இருந்தீங்க. You need God more and more and more. கர்த்தர் உங்களை கோடி ஆசீர்வதிப்பார். சமாதானம் உண்டாகும். 7 அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Thank you. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யாஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கான நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Bless the Lord, oh my soul. Bless the Lord.